அபிராமி. ஏண்டி அபிராமி, நோக்கு மூளை பெசகிடுதா? ஊரறிய தாலி கட்டிட்டு ஒழுங்கா குடுத்தம் நடத்துறவாளுக்கு தருவா. ஓடி போய் எங்கேயோ சேர்ந்துட்ட கழிச்சடைகளுக்கு தாம்பலம் கொடுத்தா தெய்வமே சிரிக்குண்டி. எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு. இப்படிதான் மனசு வச்சுண்டா பண்ற பூஜைக்கு பலன் இல்லாம போயிடும் பாட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வா பாட்டி வாடி. என்ன காரியம் செஞ்சிருக்க நீ? கேவலம் ஒரு ரவிக்க துணிக்காக கண்டவங்க முன்னாடி பிச்சைக்காரி மாதிரி போய் நின்னு இருக்க. உன்னை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? அம்மா, தாம்பூல ரவிக்க வாங்குறதுல எந்த தப்பும் இல்லம்மா. தெருவில் போற பொம்மநாட்டிகள் கூட ரவிக்க துணி கேட்டா கொடுக்கணும். இது சாஸ்திரம்மா. எதுக்காக தெரியுமா? பொம்மநாட்டிகளுக்கு வஸ்திரம் கொடுக்கறா. பொம்மநாட்டிகளுக்கு உயிரை விட மானம் பெருசுமா. அதனால ஒரு துண்டு துணியாவது கொடுத்து அவன் மானத்தை காப்பாத்தணுங்கிறது அர்த்தமா. நீ சாஸ்திரத்தை பத்தி பேசுற, நான் என் மனசுல குமரிட்டு இருக்கிற ஆத்திரத்தை பத்தி பேசுறேன். பொம்பளைங்களுக்கு மானம் பெருசுதா, அதுக்காக புருஷன் விட்டு மானத்தை அப்படியே கப்பல் ஏத்துறதா? எப்படியோ அவ நம்ம எதிரியாவே இருக்கட்டும். நான் அவ கிட்ட தாம்பூலம் வாங்குறது உங்க புள்ள நல்லா இருக்கணும்னு தானம்மா. உன் புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாம்பூலம் வாங்கினேன்னு சொன்னேன். அப்ப ஏன் புருஷன் உயிர் என்ன செல்ல காசா? உன் புருஷன் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற மாதிரி ஏன் புருஷன் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டது தப்பா? ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சுமா. அதுக்காக மனசுல விரோதத்தை வளர்த்துண்டு எதுக்காக நாம நம்ம சம்பிரதாயத்தை கூட கடைப்பிடிக்காம இருக்கணும்? அவங்க எப்படியாவது போகட்டும், நாம சந்தோஷமா வாழலாமே. நீ எனக்கு புத்தி சொல்ல வரேங்கிறது எனக்கு நல்லா புரியுது. என்ன இருந்தாலும் நீ என் மாமனாரு, உன் பிறந்து விட்டு மனுஷங்க எல்லாரும் ஒரே குலம் தானே. என்னதான் நான் உண்மையில பாசத்தை கொட்டி உன்கிட்ட அந்நியமா இருந்தாலும் நான் ஒரு வேத்து மனுஷங்கிற நெருடல் எல்லாரோட மனசுலயும் இருக்கதானே செய்யும். என் பிள்ளை கூட ஏத்துக்குவீங்க. ஆனா அதே இடத்துல நான் ஒருத்தி தனி மனுஷியாதான் நிப்பேன். என் கழுத்துல தலையை கட்டி எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்த என் புருஷனை என்னை விட்டு போயிட்டாரு. யாரால நான் பூவும் போட்டும் இழந்து இன்னும் அவங்க கையாலேயே நீ தாம்பலம் வாங்கிட்டு வந்து நிக்கிற. அம்மா, உங்க புருஷனை நீங்க இழக்கல, அருமையான ஒரு மாமனார நான் இழந்துட்டேன். உங்களுக்கு இருக்கிற அதே துக்கம் நேக்கும் இருக்கு. நீங்க சொல்ற அந்த குலங்கிற எண்ணம் இம்மி அளவு கூட என் மனசுல இல்ல. நீங்க நேக்கு நல்ல மாமியாரா இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு நல்ல மாட்டு பொண்ணா இருக்க ஆசைப்படுறேன். இது பருமா, நீ எனக்கு சோறு போட வேண்டாம். என்ன ஒரு நல்ல மாமியாராவும் மதிக்க வேண்டாம். என்ன ஒரு வேலைக்காரியை நடத்தினா கூட பரவாயில்ல. ஆனா என்னோட கோபத்துக்கு மட்டும் நீ மதிப்பு கொடு. ஒவ்வொரு ராத்திரியும் அவங்க எனக்கு எழுச்ச கொடுமையை நினைச்சு நான் அப்படியே குமரிட்டு இருக்கேன். தூக்கம் வராம எவ்வளவு நாள் நான் மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? என்னம்மா ஏமா கத்திட்டு இருக்க? என்னாச்சு?
என்ன ஆச்சா? உன் அருமை பொண்டாட்டி நம்ம வீட்டு கௌரவத்தை மரக்கால் அளந்து அந்த ராஜேஸ்வரியோட மடியில கொட்டிட்டு வந்திருக்கா. என்னம்மா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. கைலாஷ், உனக்கு விழாவரியா சொல்றதுக்கு எனக்கு பொறுமை இல்ல. இத பாரு கைலாஷ், உன் பொண்டாட்டிக்கு புடவையோ ஜாக்கெட்டோ வேணும்னா ஒன்னையோ இல்லாட்டி என்னையோ கேட்க சொல்லு. அவ்வளவு ஏன் டவுன்ல இருக்கிற செட்டியார் கடைக்கு போன் பண்ணா 1 மணி நேரத்துல வண்டி நிறைய புடவைங்களை இங்கே அனுப்புவா. அப்படி இல்லைன்னா இந்த மகராசிக்கு சுமங்கலி பூஜை செஞ்சுதான் புடவை துணிமணி வேணும்னா அந்த பூஜைகளை செஞ்சு ஊருக்கெல்லாம் துணிமணி கொடுக்கவும் நான் தயார். ஏம்மா இதெல்லாம் இப்ப என்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி அந்த ராஜேஸ்வரி கிட்ட இருந்து ரவிக்கு துணிமணி வாங்குறதுக்காக கோவில்ல நின்னு அவமானப்பட்டு வந்து நிக்கிறா. என்ன அமங்கலி ஆக்கின அந்த மேல் மாளிகை வம்சத்துக்கிட்ட சுமங்கலி பூஜை செஞ்ச தாம்பூலத்தை வாங்கினா என்னால அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. நல்ல புரியுற மாதிரி உன் பொண்டாட்டி கிட்ட எடுத்து சொல்லு. ஏய் குவா, கேட்டல்ல, அந்த வீட்டு சவகாசம் உனக்கு வேணான்னு சொல்லியிருக்கேன்ல. எனக்கு என் அம்மா தான் முக்கியம். உன்னை இழுத்துட்டு வந்து தாலி கட்டினல்ல, அது இவங்களுக்காக தான். இன்னொரு முறை எங்க அம்மா மனசு நோக்கிற மாதிரி நடந்துட்டீங்கன்னா நான் பொல்லாதான் ஆயிடுவேன். உன்னோட மாளிகை வச்சது பிறலாம் உன்னோடய வச்சுக்கோ. என்கிட்ட உன்னோட பணத்தை மீற காட்டின அப்புறம் மூஞ்ச பேத்துருவேன். தம்பி ராஜா, இங்க வா வா. பேர் என்னப்பா? முருகன் தாத்தா. ஆமா, எதுக்கு அந்த பையனை திட்டின? இல்ல தாத்தா, அத போறான்ல சுந்தரேசன், அவன் என்ன எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்பான். கேட்டா அவன் மாளிகை சென்றான். அப்புறம்ல அவங்க பாட்டி ராஜேஸ்வரி கிட்ட சொல்லி இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு என்ன தூக்கிடுவேன்னு சொல்றான். மேல் மாளிகை வம்சமா? மிரட்டி பாக்குறியா? வந்துட்டேன் தம்பி. நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்வியா? சொல்லுங்க தாத்தா. உனக்கு நான் 10 ரூபாய் கொடுப்பேன். நீ போய் அந்த பையனை 4 சாத்து சாத்திட்டு வரியா? வேணாம் தாத்தா. ஏன்பா? நான் அவனை காசு இல்லாமலே அடிக்கிறேன். சரிடா, சரிடா. டேய், நான் அவனை விட்டுட்டேன்னு நினைச்சியா? என்னடா ஏன் மேல கை என்னடா பண்ணுவ? அண்ணா, ஏன்னா அந்த பையனை போய் அடிக்க சொன்ன? டேய், இங்க அடிச்சா தாண்டா அங்க வலிக்கும். உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. சார் யாருன்னு? நானா? என் பேர் நீலகண்டன். என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஒரு காலத்துல கீழ்மாளிகை நீலகண்டன்னா இந்த ஊரே நடுங்கும். ஓஹோ, அப்பாவுக்கு வீடு வாங்கி கொடுத்ததே நாங்க தான். உங்களை மறக்க முடியுமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கொஞ்சம் சின்ன குழப்பம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதான் முகத்துல சுருக்கம் வந்துட்டோம். ஆனா என் மனசுல வேலை அதே தெம்போடு தான் இருக்கேன். ஏன் இன்னும் அதை விட தெளிவா இருக்கேன். என் முகத்துல ஒவ்வொரு கோட்டுக்கு பின்னாடியும் ஒரு வேதனையான கதை இருக்கு. சரி சரி, வந்ததை பேசாம வேற விஷயம் பேசினேன்னு பாக்குறா. இவன் பேரு விஸ்வநாதன், என் பேரன். நாங்க ரொம்ப நாள் வெளியூர்ல இருந்தோம். இப்ப ஜென்மபூமிக்கு திரும்பி வந்திருக்கோம். அங்க இவன் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சான். இப்ப இவன் இங்க 5ஆம் கிளாஸ்ல சேர்த்துக்கோங்க. சார், பாதி வருஷம் முடிஞ்சு போய் வந்திருக்கேல. கணக்கு இடிக்குது இல்ல? கணக்கு இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு.
உங்க பள்ளிக்கூட நலநிதிக்கு வச்சுக்கோங்க. இப்போ கணக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்னு. உங்களை போல பெரிய மனுஷனோட தொடர்பு எங்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். என் சர்வீஸ்ல இது வரைக்கும் இவ்வளவு பெரிய தொகையை யாரும் நன்கொடையா கொடுத்ததே இல்லை. நான் தரேனே, ஆனா ஒரு நிபந்தனை. பள்ளிக்கூட தண்ணி தொட்டி செலவுக்கு 50,000 ரூபாய் நன்கொடைன்னு அந்த ராஜஸ்ரீ பேரை போர்டு மேல போட்டிருக்கீங்கல்ல, அந்த பேருக்கு மேல என் பேர் வரணும். அந்த போர்டுல கீழ்மாளிகை வம்சம் நீலகண்ட ஐயர் நன்கொடை ரூபாய் 2 லட்சம்னு போடணும். எப்படா என் பேருக்கு மேல அவன் பேரை போட்ட? அவ்வளவு தைரியமா நோக்கு? என்ன ஓய் பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீர்? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கூலுடைய வளர்ச்சி இனிமே என் பொறுப்பு. அப்படியே செஞ்சிடறோம் சார். அப்போ நான் கிளம்பட்டுமா? தாராளமாக நீங்கள் கிளம்புங்க. உங்கள் பேரன் இன்றைக்கே ஸ்கூலில் சேர்ந்தா மாதிரி தான். ஆற்றுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் உங்கள் பேரன் எங்கள் பொறுப்பு. இனிமே இந்த பள்ளிக்கூடம் என் பொறுப்பு. ராஜா சேர்த்துக்கொண்டா. தம்பி நீ எங்கள் உட்காருப்பா. ஏய் என்னடி ஏன் மூக்க மூடுற? ஓ வாசனை அடிக்கிறதா? வாசனைன்னு சொல்லாதேள்னா, நாத்தம் அடிக்கிறது. முன்னாடியெல்லாம் இலைமரவு காய் மரவா தான் சாப்பிட்டுன்னு இருந்தேள். இப்பெல்லாம் தினம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேளே. ஆமாண்டி, முன்னாடி எல்லாரும் இலைமறையா காய் மறையா இவனுக்கு குழந்தை இல்லைன்னு பேசிட்டு இருந்தா, இப்போ எல்லாரும் என் முகத்துக்கு நேரம் இன்னும் நான் தான் கையால் ஆகாத மாதிரி பேசிட்டு இருக்கான். அதான் தினமும் குடிக்கிறேன். என்ன காரியம் நான் பண்றேன்? மாளிகையாத்து வம்சத்திலேருந்து வந்தவா எவ்வளோ ஆச்சாரமா அனுஷ்டானமா வாழ்ந்தவா. அவா வம்சத்திலேருந்து வந்த நீங்க இப்படியெல்லாம் செய்யலாமா? மாளிகையாத்து வம்சம்னு பெருமை பத்தின்னு என்ன பிரயோஜனம்? இந்த மாளிகையாத்து வம்சத்துக்கு என்னால் ஒரு வாரிசை கொடுக்க முடியல. அது காரணம் நீ. ஆனால் எல்லா அவமானத்தையும் நான் மட்டுமே சுமந்துட்டு இருக்கேன். ஏன்னா 4 இடத்துக்கு போயிட்டு வரோம் நான் தானே. நீ சமையல் அறையிலே உனக்கு புதைச்சி வச்சுட்டு வெளியில் வராமல் சமாளிச்சுட்டு இருக்க. இதோ பாருங்கோ, நானும் உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டுன்னு தான் இருக்கேன். ஊர்ல எல்லாரும் சேர்ந்து பேசுறத இங்க உங்க பாட்டியே எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பேசிடுறா. மலடிங்கிற ஒரு வார்த்தை போறாதா என்ன பாட்டி வதைக்கிறதுக்கு? ஏய் ஆமாண்டி, என் நினைவு தெரியறதுக்கு முன்னாடி உன்னை என் தள்ள கட்டி வச்சு என் ஆசா பாசங்கள் என் கற்பனைகள் எல்லாத்தையும் பாழாக்கிட்டான் அந்த பாட்டி. கல்யாணம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எதுக்குமே லாய்க்கு இல்லாத உன்னை தள்ள கட்டி வச்சு என் வாழ்க்கையே பாழாக்கிட்டா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுன்னு இருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டாதான் கவலையை மறக்க முடியறது. கவலையை மறக்கிறதுக்கு இதுதான் வழியாண்ணா? உங்க அண்ணாவெல்லாம் பாருங்கோ, எவ்வளோ சத்புத்திரர்களா பெரியவாளை மதிச்சுட்டு இருக்கான்னு. அவளுக்கு புத்திர பாக்கியம் இருக்கு, அதனால சத்புத்திரர்களா இருக்கா. எனக்கு தான் அந்த பாக்கியமே கிடையாது. இந்த மாதிரி சமயத்துல உங்க தம்பி வெங்கடன் நினைச்சுக்கோங்க. உங்களுக்காவது பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன். ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகியும் பொண்டாட்டி இருந்தும் அவர் உது ஆகாம இருக்கா. அதுக்கு நம்ம கதை எவ்வளவோ தேவையில்லண்ணா. ஏய் வாய மூடுறி, நீ ஒன்னும் எனக்கு சமாதானம் சொல்ல தேவையில்ல. அதுக்கு இல்லைண்ணா, நீங்க தினம் இப்படி சாப்பிட்டு வர்றது பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு பெரிய அமர்க்களமே நடக்கும். நான் இஷ்டப்படி தான் இருப்பேன். பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா வாடி தெரிஞ்சா என்ன? வேற என் வாழ்க்கையை நாசம் பண்ணதே அவாதான். நான் தண்ணியை போட்டு ஆடின்னு இருக்கேன், தண்ணியை போடாமே ஆடின்னு இருக்கு. இதுதான் எங்களுக்குள்ள வித்தியாசம். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா. கொஞ்சம் பொறுமையா இருங்கோ, நமக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். ஏமா குந்தி தேவி மாதிரி அதான் மந்திரம் கத்துன்னு வந்திருக்கியா? சூரிய பகவான் இந்த டைம்னு குழந்தை வரதுக்கு. இதோ பாருங்கண்ணா, நீங்க என்ன புண்படுத்துறீங்களா இல்ல குந்தி தேவியை கிண்டல் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணுண்ணா, நிச்சயமா மத்தவாழ மாதிரி நமக்கும் கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்கும். நீங்க வேணா பாருங்கோ, அதை நீங்க தோல்ல எடுத்து கொஞ்சம் தான் போறேன். 12 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்தவாளும் இருக்கா, 20 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துண்டவாளும் இருக்கா. நமக்கு கல்யாணம் ஆகி
10 வருஷம் தானே ஆறுது. அதுவும் பால்ய விவாகம் வேற. நமக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குண்ணா. ஏய், எல்லாம் காலத்துல நடக்கணும்டி. ஆத்துல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசின்னு இருக்கிறப்போ சுந்தரம் சுவாத்தி அவ தோப்பனார அப்பான்னு கூட்டின்னு ஓடி வச்சு நெஞ்சில் யாரும் சம்பட்டையால அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்படியே போச்சுன்னா நான் தாழ்வு மனப்பான் மேல பைத்தியமாயிடுவேன். அண்ணா, எத்தனை நாள் நம்ம காத்துட்டு இருந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கலாமே. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும்னு. பிறகுலன்னா உங்களோட எந்த முடிவுக்கும் நான் தயாரா இருக்கேன். பேட் பால் இருந்தா கிரிக்கெட் விளையாடலாம்டா. அட போடா, கிரிக்கெட்டே கில்லிய பார்த்து தானே கண்டுபிடிச்சாங்க. நீ ஏறா. தம்பி எழுந்திருப்பா. என்னாச்சு தம்பி? அச்சுஷோ, நல்லா அடிபட்டிருக்கேன். தம்பி என்ன பாருப்பா. தம்பி 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 கண்ணை மூச்சு பாருப்பா.